மனிதர்கள் வசிப்பதற்கு மனிதர்களிடம் பணம் கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த பூமியில் வசிப்பதற்கு மனிதர்களுக்கு பணம் கொடுத்து இந்த நிலத்தை விலைக்கு வாங்க வேண்டியிருக்கிறது. அதனால தான் மனிதர்களுக்கு மேலே மனிதர்களுக்கே கோபம் பிடிக்கலை. மனிதர்கள் எனக்கு எக்கேடு கட்டு போனால் என்ன? இப்போ நிறைய அநியாயங்கள் நடக்குது. விபத்துகளில் மோட்டார் வாகன விபத்தில் 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அப்புறம் போர் நடக்குது. நிறைய லட்சக்கணக்கான மக்கள் போர்னால் சாகுறாங்க, நோயினால் சாகுறாங்க. இதெல்லாம் மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு இருக்கிற வெறுப்பு தான். பாருங்கள், இப்போ வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, வாடகை வீட்டில் இருக்காங்க, குடிசையில் இருக்காங்க, பிளாட்பாரத்தில் இருக்காங்க. நிலத்தை எல்லாம் மனிதர்கள் ஆக்கிரமித்து விட்டு குடியிருக்க நிலம் வேண்டுமென்றால் எனக்கு பணம் கொடு அப்படின்னு இதே மனிதர்கள் தான் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மனிதர்களுக்கு எது நடந்தாலும் மனிதர்களுக்கு அதுக்காக மக்கள் கவலைப்படாமல், மனிதர்கள் பாதிக்கப்பட்டால் அதுக்காக மக்கள் கவலைப்படாமல் கண்டு காணாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? மக்கள் இந்த மாதிரி அவஸ்தைப்படணும் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இதே மனிதர்கள் தான் குடியிருப்பதற்கு நிலம் வேண்டுமென்றால் எனக்கு பணம் கொடு என்று கேட்கிறார்கள். நிலத்தை வளைத்து போட்டு இது என்னுடைய நிலம், எனக்கு இதில் வேண்டுமென்றால் நீ வசிப்பதற்கு வீடு வேண்டுமென்றால் எனக்கு பணம் கொடு என்று சொல்கிறார்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னா, யாருமே நிலத்தை சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தமாக இருக்கணும். உனக்கு வீடு எல்லாத்தையும் அரசாங்கமே கட்டி கொடுக்கணும். அப்போ தான் அரசாங்கத்துக்கு சொந்தமாக நிலம் இருக்க வேண்டும். வீடு கடை எல்லாமே அரசாங்கம் தான் மக்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும். ஒரு குறைந்த நியாயமான ஒரு வாடகை. அப்போ தான் நமக்கு மக்கள் மேலே, மனிதர்கள் மேலே ஒரு அன்பு, பாசம், இரக்கம், மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்தால் கோபம் வரும். இப்போ நமக்கு கோபமே வர மாட்டேங்குது, சந்தோஷம்தான் வருது. அநியாயம் நடந்தால் எங்கேயாவது மனிதர்கள் பேரிடர் எதுலையாவது செத்து போயிட்டாங்கன்னா, 100 பேர் செத்தாங்கன்னா அதோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குது. 1000 பேர் செத்தா எனக்கு சொல்லு, 100 பேர்லாம் சாதாரண விஷயம். அந்த மாதிரி மனிதர்கள் மீது வெறுப்பாக அது மாறிவிடுகிறது. அதனால் நிலம் அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்க வேண்டும். வீடு கடை அனைத்தும் அரசாங்கமே மக்களுக்கு கட்டித்தர வேண்டும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கோம். நம்ம தப்பாக வாழ்ந்துட்டோம். அதனால தான் இன்றைக்கி மனிதர்களின் சாபம். அதனால தான் மனிதர்கள் இவ்வளோ துன்பப்படுறாங்க.